அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இஷாரா உள்ளிட்டவர்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. திருகோணமலையில் ஜனாதிபதி கவனஈர்ப்பு போராட்டத்தில் குதித்த விவசாயிகள். காட்டு ஜானை தாக்கி வயோதிப பெண் பலி. அந்த சகாப்தம் முடிந்துவிட்டது, ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு. நுவரெலியாவில் முகநூல் களியாட்டம், சோதனையிட்ட போலீசாருக்கு ஷாக், 18 பேர் கைது. சொகுசு பஸ் ஒன்று காருடன் மோதி விபத்து. நாட்டில் பெய்து வரும் கனமழை, பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு. வானிலை மாற்றம் குறித்த முக்கிய அறிவிப்பு, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. நுகேகொட பாபி வெளியிட்ட தகவல், கைக்குண்டு தோட்டாக்கள் மீட்பு. தொடர்பன விரிவான செய்திகள். இஷாரா சிப்பந்தி விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து இன்று அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதற்கிடையில் நேபாளத்தில் கைதாகிய இஷாரா சிப்பந்தி உள்ளிட்ட 6 பேரையும் மேலும் 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இஷாரா உள்ளிட்ட 4 கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிலும், மற்ற 2 பேலியகொட குற்றப்புலனாய்வு பிரிவிலும் மேற்கு குற்றத்தடுப்பு பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 2024-2025 ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் செலவுகள் 15.1% குறைந்து ரூபாய் 275.6 பில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிதி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் செலவுகளில் 20.4% குறைப்பு, குத்தகை அடிப்படையில் வாங்கப்பட்ட விமானங்களுக்கான விமான வாடகை மற்றும் பராமரிப்பு செலவுகளில் 68% குறைப்பு மற்றும் பழுதுபார்க்கும் செலவுகளில் 13.2% குறைப்பு ஆகியவை இதற்கு முக்கிய காரணம் என்றும் அறிக்கை கூறுகின்றது. இருப்பினும் 2024-2025 ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வரிக்கு பின்னராக நிகர இழப்பு ரூபாய் 8.4 பில்லியன் என்று தெரிவித்துள்ளது. நீண்டகால செயல்பாட்டு திறமையின்மை மற்றும் ரூபாய் 586.5 பில்லியன் கடன் சுமை இதற்கு முக்கிய காரணங்களாகும் என்று தெரிவித்துள்ளது. தேசிய விமான நிறுவனத்தை காப்பாற்றும் முயற்சியில் விமான நிறுவனத்தின் தற்போதைய நிதி சிக்கல்களை ஆதரிப்பதற்காக அரசாங்கம் 2024 ஆண்டில் விமான நிறுவனத்திற்கு ரூபாய் 9.8 பில்லியன் நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளது. இதற்கமைய அரசாங்கம் 175 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைப்பதில் உதவ முன்வந்துள்ளது. மேலும் விமான நிறுவனத்தின் நீண்டகால கடன் சேவைகளை தீர்க்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதன்படி கடன் தீர்வுக்காக 2025 பட்ஜெட்டில் ரூபாய் 20 பில்லியன் ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திருகோணமலைக்கு பயணம் மேற்கொண்டதை அடுத்து முத்துநகர் விவசாயிகள், கிண்ணியா, வானெல விவசாயிகள் இணைந்து நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலையில் உள்ள சீனகுடா விமான நிலையத்தில் நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று வருகை தந்துள்ளார். இந்நிலையில் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக 32வது நாளாகவும் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகளும் ஜனாதிபதியை சந்தித்து தங்களது விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். மக்கள் போராட்ட முன்னணி, அகில இலங்கை விவசாய சம்மேளனம் ஆகியன இணைந்து குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. காட்டுஜானை தாக்கி வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் அனுராதபுரம் ஹகடகஸ்திகிலிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்மல் ஹகவெல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ரத்மல் ஹகவெல பிரதேசத்தை சேர்ந்த 66 வயதுடைய பெண் ஆவார். இவர் தனது வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த போது காட்டுஜானை தாக்கி உயிரிழந்துள்ளதாக ஹகடகஸ்திகிலிய போலீசார் தெரிவித்துள்ளனர். சாதாரண குடிமக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்தவொரு சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் பார்த்துக் கொள்வேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கொழும்பு சுகதஹாச உள்ளக விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற
ஆசிரியர்களுக்கான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது ஆட்சியாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப சட்டங்களை இயற்றும் மற்றும் அரசியல் அமைப்புகளை மாற்றும் சகாப்தம் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாக அவர் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதன்படி தனக்கோ அல்லது தனது அமைச்சர்களுக்கோ தனிப்பட்ட நன்மைகளை எதிர்பார்த்து எந்த முடிவும் எடுக்கப்படவோ எந்த சட்டமூலங்கள் நிறைவேற்றப்படவோ அல்லது திட்டமோ எடுக்கப்படாது என்றும் ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மக்களின் நன்மை மட்டுமே ஒரே நோக்கம் என்று கூறிய ஜனாதிபதி அவநம்பிக்கை அல்லது சந்தேகமுள்ள பகுதிகளை ஆராய்ந்து அது தொடர்பான முடிவுகளுக்கு ஆதரவாக நிற்குமாறு ஆசிரியர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். விடுமுறைக்காக நுவரெலியாவிற்கு வந்த 18 பேர் சந்தேகத்தின் பேரில் இன்று கைது செய்யப்பட்டதாக நுவரெலியா தலைமையக போலீஸ் தலைமை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா போலீஸ் தலைமையக தலைமை ஆய்வாளர் சம்பவம் தொடர்பில் மேலும் கூறுகையில், இன்று நுவரெலியாவில் நடைபெறவிருந்த விருந்துக்கு ஃபேஸ்புக் மூலம் அடையாளம் காணப்பட்ட ஒரு குழு கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் டெமட்டகொட, ஹம்பகா, கொழும்பு உள்ளிட்ட இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் 18 முதல் 28 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்களிடம் குஷ், ஹெரோயின், ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்கள் வைத்திருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டன. நுவரெலியா போலீஸ் மோப்பநாய் பிரிவின் உதவியுடன் நுவரெலியாவிற்குள் உள்நுழையும் அனைத்து பிரதான வீதிகளை உள்ளடக்கிய போலீஸ் சோதனை பாதை தடைகளை பயன்படுத்தி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அதேவேளை தீபாவளி பண்டிகை காலம் காரணமாக இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான உள்ளூர் சுற்றுலா பயணிகள் நுவரெலியாவிற்கு வந்துள்ளதாக நுவரெலியா சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் ஆனமடு நவகத்கேம வீதியில் பொத்திக்கட்டுவ கால்வாய்க்கு அருகிலுள்ள பாலத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சொகுசு பஸ் ஒன்று காருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் சொகுசு பஸ்ஸின் சாரதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் கூறியுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக ராஜாங்கனி மற்றும் அங்கமுவ நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர் மேலாண்மை முகமை பணிப்பாளர் HMPSD ஹேரத் தெரிவித்துள்ளார். ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தில் 6 வான்கதவுகளும் 6 அடிக்கு திறந்துவிடப்பட்டு 8352 கன அடி நீரும், அங்கமுவ நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகள் 4 அடிக்கு திறந்துவிடப்பட்டு 2442 கன அடி நீரும் வெளியேற்றப்படுகின்றது. அதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் பிற்பகல் நேரங்களில் பெய்து வரும் அடைமழையால் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்து வருகின்ற நிலையில் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 1 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலையை அடுத்தே நேற்றிரவு குறித்த வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தொடர்ந்து மழையுடனான வானிலை தீவிரமாகும் பட்சத்தில் ஏனைய வான்கதவுகளையும் திறப்பதற்கான சாத்தியம் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் சென்ட்-கிளயர் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதுடன் மேல் கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்று பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. அத்தோடு விமல சுரேந்திர, ஹாசல்ரி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்படும் நிலையில் விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டுக்கும் மேலாக நீர் பாய்ந்தோடுகின்றது. இந்நிலையில் ஹாசல்ரி நீர்த்தேக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசத்தில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் 23/10/2025 அன்று உருவாகும் என கணிப்பிடப்பட்டிருந்த தாளமுகம் எதிர்வரும் 21/10/2025 அன்று மத்திய வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்தியாவின் தமிழ்நாட்டின் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த தாளமுகம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது பலக்குறைந்த புயலாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உருவாகவுள்ள தாளமுகத்தினால் இலங்கையின் எந்த பகுதிக்கும் நேரடியான பாதிப்புகள் இல்லை என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் எதிர்வரும் 21/10/2025 முதல் 25/10/2025 வரை
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அத்தோடு எதிர்வரும் 21/10/2025 முதல் வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை மாத இறுதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட நுகேகுட பாயிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கைக்குண்டு மற்றும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. நுகேகொட ஜம்புகாஸ்முல்ல மாவத்தை பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு கைக்குண்டு மற்றும் 10 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு முன்பு அந்த நிலத்தில் உள்ள வாழை மரத்தின் கீழ் நேரடி வெடிகுண்டு மற்றும் தோட்டாக்களை புதைத்து வைத்திருந்தவை சந்தேக நபர் தொடர்பாக மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் சந்தன கொடிகுணு, மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் ஜனககுமார மற்றும் பிற அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.